ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறடி காசில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இங்கே அந்த திருடன் வந்து தப்பிச்சு போயிடறான். மனோஜுக்கு மாட்டிட்டனால மனோஜை எல்லாமே போட்டு அடின்னு வெளுக்கிறாங்க. முத்துவும் வந்து அண்ணாமலை எல்லாமே வந்து வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. முத்து வந்து கையை உடைக்க போகிறப்ப ஐயோ அம்மாங்கிற ஐயோ மனோஜ் குரல்னு முகத்தை திறந்து பார்க்குறாங்க. எல்லாருமே பார்த்துட்டு ஐயோ மனோஜ் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டு அப்புறம் அனுதாபப்படுறாங்க. அவரும் சொல்கிறாங்க, நீ எதுக்குடா மாஸ்க் போட்டிருக்க அப்படின்னு கேட்குறப்போ, நான் எங்கம்மா போட்டேன், நான் அங்கேருந்து வந்தேன், கதவை திறந்தேன், பார்த்தா உள்ளே நிற்கிறான், என் டக்குன்னு கண்ணாடியை கழட்டி மாஸ்க்கை போட்டு விட்டாம்மா, நான் சொல்லலாம்னு பார்த்தா எல்லாமே இப்படி பண்ணிட்டு அடித்தாங்க. அதுவும் ஸ்ருதி இருக்காள், சேலை போட்டு பறந்தெல்லாம் அடிக்கிறாமா, வாயிலே குத்துறான், நெஞ்சிலே மிதிக்கிறான்னு சொல்லி அவர் அப்படியே நெஞ்சு வலியோடு அப்படியே உள்ளே போயிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிஏ வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. மாட்டுட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா, வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து நீ அடி வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கா, அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் நீ பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லி வந்து மிரட்டுறாங்க. எல்லா விஷயத்தையும் முத்துட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறப்போ, நான் உனக்கு தெளிவாக எல்லாம் பிளான் போட்டு சொன்னேன், வீட்டில் ஆள் இல்லாதப்பா வான்னு, நீ வந்து மாட்டிகிட்டு நான் என்ன பண்ண முடியும், முத்துட்ட சொன்னால் சொல்லிக்கடா அப்படின்றாங்க. நீ என்ன சொன்னால் என்ன ஆக போகுது, எல்லா விஷயமும் தெரிய வரப்போ நான் பார்த்துக்கிறேன், நான் இது பண்ணிக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்லிக்கடா, நான் சொல்ல மாட்டேன்னு பயப்படுறியான்னு கேட்குறப்போ, நீ சொன்னால் சொல்லிக்கடா அப்படின்றாங்க. என்னப்பா அவள் எப்படி சொல்கிறா சிட்டி அப்படிங்கிறப்போ, ஆமாம் அவள் எவ்வளோ பிளான் போட்டு கொடுத்தா, நீ இப்படி சொதப்பி வந்துட்டு இந்த விஷயத்த சொன்னால் என்ன பண்ண போதா, அவள் சொல்கிற மாதிரி தான் நடக்கும், வீட்டில் திட்ட போகிறாங்க, அதை எப்படியாவது சமாளிச்சிருவா, தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன், நல்லா பிளான் வந்துச்சு, அதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி வந்து அவரை திட்டிகிட்டு இருக்காங்க. சீதாவோட கல்யாண வேலை மும்மரமாக சூப்பராக போயிட்டுருக்கு, ரிசப்ஷன்லாம் நல்லபடியாக வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து எல்லாருமே மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் கட்டுறாங்க, சூப்பராக போயிட்டுருக்கு. மனோஜ் வந்து எனக்கு வடை வைக்கலாம், அங்கே ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாண்டு முத்து சமாளிச்சுட்டு இருக்காரு. இவரோட ஒரு காமெடியாக போச்சுப்பா அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இங்கே முத்துக்கு இந்த உண்மை தெரிய வருது, இவனுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்கு, ஆனால் அது வந்து சீதா கூட தான் நடந்திருக்குன்னு தெரியாமல் முத்து வந்துட்டு தாலி கட்ட போகிற டயத்தில் வந்து இந்த விஷயம் தெரியறனால வந்து மேடையில் வந்து பிடிச்சி இழுத்துட்டு எந்திரா முதல்ல அப்படின்னு சொல்லி முதல்ல போட அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்குறப்போ, அப்பா இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சு என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, அவரும் சொல்லிடுறாரு, ஆமாம் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு, இது 2வது கல்யாணம் எனக்கு அப்படிங்கிறாங்க. 2வது கல்யாணம் பார்த்தீங்களா உண்மையாக சொல்லிட்டான் அப்படிங்கிறப்போ, ஆமாம் எனக்கு ஏற்கனவே சீதாவோட ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து பார்க்குறாங்க, ஆக இவருக்கு எல்லாருமே தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு பார்க்குறப்போ, அருணும் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துச்சு, ஆனால் அது வந்து யார் தலைமையில் இல்லை, நான் தான் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணேன், நீங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறப்போ எனக்கு சீதா முக்கியம், அதுக்காக தான் அவளை நான் கூட்டிகிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிறக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்கிறாரு. பெரிய பிரச்சனை நடக்குது, ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்குறப்போ, எனக்கு என்ன வழி பண்ணுறேன்னு தெரியலம்மா, நான் என்ன பண்ணுறது, சீதா எனக்கு வேணும், பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, வெறும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான்னு தெரியல, ஆனால் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை இருந்தாலும் இதை வச்சு நான் பண்ணிக்கலான்ற ஒரு காரணத்துக்காக நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், வேறு எதுவும் இல்லைம்மா, எனக்கு சீதா ரொம்ப முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ, அண்ணாமலையும் வந்து ஏன்டா சீதாக்காக இதெல்லாம் பண்ணுறாரு, கொஞ்சம் இறங்கி வாடா, ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு கேட்குறப்போ, முத்து அமைதியாக இருக்கிற நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.